உறங்காலிருக்கை வண்டி அந்த பெட் எல்லாம் மிகுது பாருங்கள். பெட் மேலே பெட்டெல்லாம் காணப்படுது ஏறி போகிறதுக்கு மாதிரி. இந்த சீனை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லு. பாத்தீங்களா, ஒருத்தர் கீழே போட்டாரு. நாய் வேலை சொல்ற ஓகே படிஸ், இந்த மட்டக்களப்பு வாயில்னு சொல்லக்கூடிய இந்த பெட்டிக்லோ கேட்னு சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து எப்படி உருவாகிச்சுன்னு சொன்னால், புளியந்தீவுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த வந்து இலங்கையின் மட்டக்களப்பின் ஒரு பகுதியாக நிலப்பரப்பாக இணைக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு துறைமுகம் தான் இந்த பெட்டிக்லோ கேட்னு சொல்லக்கூடிய இந்த இடம். இதுதான் மட்டக்களப்பு சிட்டி மெயின் ஸ்ட்ரீட்னு சொல்கிற இதுதான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இல்லை நிறைய சாப்பாடு கடைகளும் இருந்துச்சு, அதே போல் நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது. வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துக்கொண்டு இப்போ ஜெட்டோலர்ஸ். நாங்கள் வந்து இப்பொழுது மட்டக்களப்பில் இருந்து மீன்பாடும் தேனாடுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்து புறப்பட போகிறோம். இதில் தான் நாங்கள் போகிறோம். இது வந்து மீன்பாடும் தேனாடு கடுகதி ரயில்னு தான் சொல்கிறது, நைட் மெயில்னு சொல்கிறது. இதில் தான் போகிறோம். நான் இன்றைய காலையில் தான் வந்திருந்தேன். அங்கேருந்து கொழும்புல இருந்து ஏர்லி மார்னிங் ட்ரெயின் அப்படின்னா 6:10 வர ட்ரெயினில் தான் வந்திருந்தேன். வந்து இப்போ போயிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த ட்ரெயினில் நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் மிகுது. இங்கே பாருங்க, இதில் வந்து நோவா ஸ்கோட்டியான்னு சொல்லிக்குது. கொழும்பு பிளேன் 8 ஃப்ரம் கனடா. இதுவும் அதே ஒரு நாங்கள் காலையில் வந்து இந்த உதயதேவின்னு சொல்லி அந்த ட்ரெயினில் அதே இன்ஜின் பாக்ஸ் தான் இதுலேயும் காணப்படுது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து உறங்கி கொண்டு போகிற மாதிரி தான் இதில் வந்து அடங்கி பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கம்ஃபர்டபுள் சீட்ஸ் தான் இதில் இருக்குது. அதே போல் இது லெகேஜ் கேரியர்னு சொல்லக்கூடிய அந்த பாக்ஸ் தான். இது வந்து செகண்ட் கிளாஸ் ரிசீவ் பண்ணுறது. இதில் வந்து சாஞ்சு கொண்டு போகலாம். பாருங்கள் சீட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே போல் இது வந்து தூங்கி கொண்டு ரெஸ்ட் எடுத்து கொண்டு போகிற அந்த கம்பார்ட்மெண்ட் தான். பாருங்கள், இதில் வந்து பெட் எல்லாம் மிகுது பாருங்கள். பெட் மேலே பெட்டெல்லாம் காணப்படுது ஏறி போகிறதுக்கு மாதிரி. பாருங்கள், சிங்க் இது. இதில் வந்து அந்த ரூம்ஸ் மாதிரி தான் இந்த ட்ரெயின் காணப்படுது, அந்த கம்பார்ட்மெண்ட். இதுவும் வந்து செகண்ட் கிளாஸில் சீட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குது பாருங்கள். இதுவும் ஃபுல்லாக அட்ஜஸ்டபிள் சீட். நல்லா உட்காந்து தூங்கி கொண்டு போகலாம். பாருங்கள், உறங்காலிருக்கை வண்டி ஸ்லீப் ரெட்ஸ்ன்னு சொல்லி இது. இதெல்லாம் வந்து தூங்கி கொண்டு போகக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட் தான் இது. அதே போல் இது தேர்ட் கிளாஸ். நைட்டில் வந்து ஸ்பெஷலாகிக்கிற வந்து தேர்ட் கிளாஸில் வந்து இதுவும் அந்த உறங்காலிருக்கை வண்டி. இது வந்து புக்கிங் செஞ்சு போகிறதுல இருக்கிறது தான் அது. அதே போல் இதுவும் 3ஆம் கிளாஸ் இருக்கிற சீட் வந்து இது தான். இது செகண்ட் கிளாஸ் கேன்டீன். இது கேன்டீன் காணப்படுகிறது. ஓகே, இதில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஓகே, இதுதான் ஃபுல்லாகிறது பாருங்கள். வந்து இப்போ இங்கேருந்து போகிறோம். 8:15 தான் ட்ரெயின். இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. நைட்னால எனக்கு எந்த ஒரு வியூஸும் காட்டலை உங்களுக்கு, அதனால் ப்ராப்ளம் இல்லை. நான் பேசாமல் தூங்கிடுவேன். ஏர்லி மார்னிங் வந்து உங்களுக்கு கொழும்பில் எப்படி வியூஸ் இதுன்னு சொல்லி காட்டுறேன், முடிஞ்சால் காட்டுறேன். அப்படின்னா வீடியோவில்
கண்டினியூவாக இருங்க. ஷுவர் இல்லை, நான் முடிப்பேனா இல்லையான்னு சொல்ல தெரியாது. பார்ப்போம். வெளியில் நல்ல மழை உங்களுக்கு காட்டுற மாதிரி. குட் மார்னிங் buddies, வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ வந்து நாங்கள் ஈக்கிறோம் சரியாக 4 மணி. எங்கே ஈக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் குருநகலில் தைக்கிறோம். குருநகல்ல இருந்து அங்கால மீறிக்காமல் அடுத்த மரந்தான அடுத்தது பேட்டா, அந்த 4 தான் இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து நிப்பாட்டுமாம். போய் சேர்ந்துருவோம் பிஃபோர் 6ன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. பாருங்கள், பனிமூட்டமாக காணப்படுது இந்த இடமெல்லாம். இந்த மாதிரி போயிட்டு கொண்டாகிறோம். இந்த மருந்தாங்க நோக்கி போயிட்டு கொண்டாகிறோம். ஈக்கிற இடம் வந்து பொல்காவில். பாருங்க, பொல்காவில் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கிறோம். இப்போ வந்து ட்ரெயின் ஃபுல்லாகவே எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி ஓகே buddies, விடிஞ்சிருச்சு. நாங்கள் கொழும்பு கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து கம்பா பாஸ் பண்ணி போயிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சீனை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ட்ரெயின் ஜேர்னியில் வந்து கடைசி சீனரி தான் இது அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னி ஒன்று தான். உண்மையிலுமே 1 டே ட்ரிப் கொண்டு தான் போனோம். நேற்று 7 மணி போயிட்டு இன்னைக்கு 7 மணிக்கு வந்திருக்கிறோம் கொழும்புக்கு. போக்கில் வந்து உதயதேவி ட்ரெயினில் போயிருந்தோம். வரப்போல மீன்பாடும் தேனாடுன்னு சொல்லக்கூடிய ட்ரெயினில் தான் வந்திருக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கரெக்டாக ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். அதே போல் இப்போ வந்து டைமை பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியாக 5 மணி ஆகுது. 5:10 கிட்ட ஆகுது. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் ஆகிட்டு மருதானில் நிற்பாட்டு மறுபுறம் கொழும்பு போட்டில் தான் நிற்பாட்டு. நான் வந்து மருதானில் இறங்கிடுவேன். மருதானில் இறங்கி வீட்டுக்கு போகிறேன். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கரெக்டாக ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இந்த ட்ரெயின் ஜேர்னி எப்படி வீடியோவில் கமெண்ட் பண்ணுவேன். அதே போல் இந்த சீனரி வந்து பெஸ்ட் சீனரி சொல்லலாம். சன்ரைஸோட பறவை இனங்கள் வந்து சாப்பாடு தேடி போகிறது வந்து ரொம்ப அழகாக கண்ணால் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. என்னோட ஊரில் மிக போல் நான் வந்து குளப்பறை ஓரத்தில் வைத்து அந்த சன்ரைஸை பார்த்து வீடியோ எடுத்துக்கிறேன். நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. டவுன்லோட் இருக்குது. அதே போல் buddies, நீங்கள் ட்ரெயினில் பயணம் செய்கிறதா ஆன்லைன் புக்கிங் இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஆன்லைன் ரிசர்வேஷன் இருக்குது. நீங்கள் அப்படி இல்லாட்டி ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் மினிமம் 1 hour முன்னுக்கு நீங்கள் ஒரு ஃப்ளைட்டுக்கு எப்படி போவீங்களோ 1 hour முன்னுக்கு போவீங்களோ அது போல் ட்ரெயின் ஒன்றுக்கு போகிறேன்னு சொன்னால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு 1 hour முன்னே போயிருக்கோம். அப்போ தான் அது நல்லன்னு சொல்லலாம். ஏன்னா அது கொஞ்சம் ரூல்ஸ் வைக்கிறோம் அவங்கள. அந்த நேற்று அவர் கருத்து அவர் சொன்னார். நிறைய பேருக்கு தெரியும் நாங்கள் வந்து ரன்னிங்கில் ஓடி போயிட்டு ஏறுவோம், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். இந்த சீனரி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி.
பாத்தீங்களா ஒருத்தர் கீழே போட்டாரு. நாய் வேலைன்னு சொல்ற இதுவே மனுஷ பிறவியில வார்த்தைகளாக பிறவி தான் இது. மற்ற இடங்கள்ல குப்பைகளை போடுறது பாத்தீங்கன்னா கையை நீட்டிக்கிட்டே தான் போடுறாரு. ரோட்டில் வீசிட்டு இருக்கையில இந்த ஜென்மங்கள். பாருங்க சூரியன் வந்து மேலே ஏறி வந்துருச்சு. அதே போல் இங்கே காணப்படுற வந்து அந்த பெட்ரோலியம் கூட்டு தாபனத்தில் வந்து எண்ணெய் சுற்றி இருக்கிறதுனால அப்படின்னா அந்த பெட்ரோல் டீசல் அதே போல் மண்ணெண்ணெய் போட்டதை வந்து சுற்றி இருக்கிறனால தான் பணம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி கொழும்பு வந்து எவ்வளோ அசுத்தமாக இருந்தாலும் இந்த சன்ரைஸ் சீன் வரக்குள்ள பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லுங்க. கொழும்புல எல்லா பகுதியும் இல்லை, ஒரு சில பகுதியில் அசுத்தமா இருந்தாலும் அந்த சன்ரைஸ் சன்செட் ஆகலாம் ரொம்ப அழகான இருக்காங்க. இயற்கைக்கு மாறாக எதுவும் அழகில்லைன்னு சொல்லுவாங்களே அதுதான் இது. பாருங்க எங்கெங்கே குப்பைகள் இருந்தாலும் கூட இந்த ஒரு சில இயற்கை காட்சிகளால வந்து எல்லா இடமும் இயற்கை வந்து யாராலும் மிஞ்சலாம். அதுதான் அழகு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க இதுதான் ரயில்வே அறிப்படுத்துகிற இடம் வந்து. இங்கே பாருங்க இங்கெல்லாம் அந்த வளர்ச்செல்லாம் காணப்படுற வந்து டெமட்டகோடையில் தான் ட்ரெயின் ரிப்பேர் செய்கிற இடங்கள்லாம் காணப்படுது. அதே போல் எங்கள் முன்னுக்கு விலங்கு பாருங்க லோட்டஸ் டவர். பாருங்க எத்தனை ரயில்வே ட்ரக் போகுதுன்னு சொல்லி பாருங்க. எல்லாம் மெயின்டைன் பண்ணா எவ்வளோ சிரமம் யோசிச்சு பாருங்க. ஓகே படிஸ், நான் வந்து வெளியே வந்துட்டேன். என்னை பின்னுக்கு விளங்குறது தான் மருதான ரயில்வே ஸ்டேஷன். நான் இப்போ வந்து வீட்டுக்கு போகிறேன். அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா வாங்க.